பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே குமார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. எல்லாருமே எங்கள் தென்னந்தோப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்னந்தோப்புக்கு வராங்க. அங்கே எல்லாரையுமே இளநீ சாப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. குமார் மட்டும் இளநியை குடிக்காமே இருக்கார். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற நண்பர் கேட்குறாங்க, எங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இளநீ குடிக்க சொன்னேன், இப்போ எதுக்கு நீ இளநீ குடிக்க மாட்டேற அப்படிங்கிற, இல்லை ஒரு யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. குடிச்சிட்டு யோசனை பண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா ஒரு யோசனை சொன்னார், அதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, சரியாக வருமானு தெரில. நான் எதை செஞ்சாலும் உங்கள்கிட்ட கலந்துக்கிடாமல் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் பெரியப்பா கூட உங்கள் கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் வெளியில் சந்தித்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் தென்னந்தோப்பில் கூப்பிட்டு சந்திக்கிறேன். எனக்கு ஒரு யோசனைக்கு நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. யோசனையே ஐடியா தானே, சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் எங்கள் அத்தை மகளை நான் வந்து கல்யாணம் முடிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எந்த அத்தை மகளோட? எங்களுக்கு தெரியாத அத்தை மகள். அவங்க அப்பா கூட பிறந்தது ஒரே தங்கச்சி தான். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது, ஏற்ற வீட்டில் இருக்காங்க. வேறு என்ன அத்தை? உங்கள் அப்பாவுக்கு சித்தப்பா பெரியப்பா யாராவது வெளியூரில் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நீ சொன்னால ஏற்ற வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க மக தான் அப்படிங்கிறாங்க. யார்? பாண்டியன் வீட்லையா? அது உரி பிடிச்ச குடும்பம்டா. அவன் அண்ணன் தம்பிலாம் ஒரு மாதிரி தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. என்னது ஒரு மாதிரி? எங்களோட பெரிய ஆளா அப்படிங்கிறாங்க. உங்களோட பெரிய ஆள் கிடையாது, ஆனால் வந்து அவங்க வம்புக்கு போக மாட்டாங்க. ஆனால் வம்புக்கு வந்தாலும் விட மாட்டாங்களே. அதுபோக வந்து அந்த பிள்ளையெல்லாம் நீ எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. என் லவ் பண்ணால் கட்ட முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் பூராமே சிரிக்கிறாங்க. எப்பா நாங்கள் சேட்டை பண்ணிட்டாலே தானே உங்கள் பெரியப்பா வந்து எங்கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு, நீ பேசலை, ரைட்டு விடு. ஆனால் நீ லவ் பண்ணணும்னு சொல்லி நீ வந்து ரொம்பவே மனப்பால் பிடிக்கியப்பா, அதெல்லாம் நடக்குமாப்பா? அந்த பிள்ளை அப்புறாணி, நீ அப்படியே ஆப்போசிட், சரியா? அவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, இதுதான் உண்மை. அவங்க என்ன சொந்த அத்தையாக இருக்கலாம், அவங்க உனக்கு பொண்ணு தருவாங்களா வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. நான் பொண்ணாக கட்ட போகிறேன், அவளை லவ் பண்ணி கட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு அவ கூட வாழணும் விருப்பம் இல்லை. எங்கள் அப்பா தான் சொன்னார், ஏற்ற வீட்டுக்காரன் 2 வாட்டி நம்ம குடும்பத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டாப்புல. அப்படி இருக்கும்போது நம்மளால் அவனை ஏன் தலைகுனியாக வைக்கிறதுனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா யோசனை பண்ணி இந்த யோசனையை சொன்னார். உங்கள் அப்பாவே இதை சொல்லிட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு மனவலி எவ்வளோ இருந்தால் இதை சொல்லியிருப்பார். ஏற்ற வீட்டில் தானே உனக்கு ஒரு பொண்ணு இருக்கண்ட, ஊர் பூரா என் பொண்ணு பார்த்துட்ருக்கோம், ஏற்றுட்டு பொண்ணை தூக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு யோசனையாக இருக்குது, அது பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. நீ வந்து காதல் பண்ணுற, கல்யாணம் முடிக்க போகிறோன்னா நாங்கள் நண்பர்களாக சப்போர்ட் பண்ணலாம். உங்கள் அப்பா எடுத்தாலும் சரி தான், உங்கள் பெரியப்பா எடுத்தாலும் சரி தான், நண்பன் விரும்பிட்டான்னு செய்யலாம். நீ வந்து உங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கும் ஏற்ற வீட்டுக்காரங்களை கஷ்டப்படுத்துறதுக்கும் அந்த பிள்ளையை கல்யாணம் முடிக்கணும், இங்கேயே அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. இல்லை இது பண்ணித்தாகணும். இப்போ எனக்கு வந்து ஊர் பூரா பொண்ணு கிடைக்காத காரணமே அந்த குடும்பம் தானே. அந்த ராஜி வந்து ஓடுகாலையாக போகல அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிருக்கும். பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் நான் கல்யாணம் முடிச்சிருப்பேன். என் லெவல் எங்கேயோ போயிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏற்று வீட்டுக்காரங்க தான், சரியா? அந்த கதிர் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, அவனை போய் கட்டிக்கிட்டேன். எங்கள் மாமன் குடும்பம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கடுப்பாக இருக்கும், அவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஆனாலும் அந்த குடும்பத்தில் ஏன் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எங்கள் வழியை நீ வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான். 2 வாட்டி எங்களை அள வச்சல, நீ ஒரே இடவா, நீ செல்ல பிள்ளைன்னு தூக்கி வச்சு ஆடுத பாடுத கொண்டாடுதில்ல, அதான் நான் நுப்பாட்டுறேன் அப்படிங்கிறேன். நீ பேசுறதெல்லாம் வசனம் சூப்பராக இருக்குது, சினிமாவுக்கு சாத்தியமாக இருக்கும், நடைமுறை வாழ்க்கையில் வந்து அது சரியாக வராது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து கிராமத்து வாழ்க்கை. நகரங்களில் 1 2 3 கட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம கிராம நாகரிகத்தில் அப்படி இல்லை, 1 கட்டினா அதுதான். அதுபோக வந்து எதிர்த்த வீடு, வேற எங்கேயாவது கல்யாணம் முடித்தா வச்சோன்னோ முன்ன பின்ன அப்படின்னா கூட அதை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு வழிகள் இருக்கும். இந்த எதிர்த்த வீட்டில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போக உங்கள் சொந்த உறவு 2 தலைமுறையாக நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, உங்கள் குடும்பமும் அவங்க குடும்பமும் பேசாமல் இருக்கீங்க. இதில் வந்து இப்போ நான் லவ் பண்ணி 2 பேருக்கும் பிடிச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், ஒரு வாரிசு வருது, 2 குடும்பம் சேர வாய்ப்பாக வருது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இது எப்படா சரியாக வரும்? நம்மளுக்கெல்லாம் இது செட் ஆகாது, சரியா? இது வேணாம், அவங்க அப்பா ஏதோ ஆர்வக்குள்ளார சொல்லிட்டாரு, அதை அப்படி மறந்துட்டு இளநீ கூட சேர்ந்து ஒரு சரக்கையும் அடிச்சுட்டு அம்மாட்டில் வீடு போய் சேரு, நாங்களும் வீடு போய் சேர்றோம், வேணாம்டா, அந்த குடும்பம் நல்ல குடும்பம் அப்படிங்கிறாங்க. அவங்க நல்ல குடும்பம்னா அப்போ எங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க.
அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம் தான், உங்கள் குடும்பமும் நல்ல குடும்பம் தான். ஆனால் சிந்தனை அவங்ககிட்ட சரியில்லையே. இப்போ நம்ம எல்லாருமே வந்து சண்டை போடுவோம் தான், யார்கிட்டையும் அடிக்கடி பேசுவோம் தான். ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும். நீ வந்து ஏற்ற வீட்டில் உள்ள பொண்ணை கட்டுவேன் ஏன்னு கேட்டால் அவங்க அப்பாவை பிடிக்காது, அண்ணன் தம்பியை பிடிக்காது, அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிப்பாங்கிறேன். இது என்ன இதாக இருக்குது? பொன் பிள்ளை கதை அப்படின்னா சும்மா லேசா? இதுக்கு எங்களுடைய உதவி யார் உதவியும் எதிர்பார்க்காதா அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேருமே சொல்லிடுறாங்க. இங்கே பாரு குமார், நீ ஒரு பணக்கார வீட்டு பையன்தான், எங்களுக்கு செலவு பண்ணுவதான் வைப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் அதுக்கு எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் யாருமே உடன்பட மாட்டோம். ஏன்னா பாண்டியனை குடும்பம் வந்து ஒரு தங்கமான குடும்பம். பாண்டியனை ஒரு கஞ்சன்தான். ஆனால் அவர் ஒரு வாக்குச்சுத்தம் உண்டு. அந்த பிள்ளைகளும் ஒரு இல்லாத பையங்க. யார்கிட்டையும் எதுக்கும் போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. அப்பேற்பட்ட குடும்பத்தை வந்து முடிஞ்சால் சந்தோஷப்படுத்து, இல்லையா விலகி போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. டேய், ஏன் உப்பை தின்னுட்டு நீங்கள் எதிர்த்து வீட்டுக்காரன் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஓன் உப்பை தின்னாலும் சரி தான், யார் உப்பை தின்னாலும் சரி தான், உள்ள நிலமை அதுதான். அந்த குடும்பம் ஒரு இல்லாமல் அது வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்கு. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் பெரியப்பாவுக்கும் ஏற்று வீட்டுக்காரங்களாம் ஆகாது தான், உனக்கும் ஆகாது தான். ஆனால் இதை நீ செய்யாத, நாங்கள் சொல்லுவோம் அதுதான். ஆனால் நீ இனே செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னால் நீ அதனால் பல பின்னுளைவுகளை சந்திப்ப. ஏன்டா நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். அதை பார்த்துக்க. லைஃபுங்கிறது ஒரு முறை தான். பிறக்கிறோம், கடைசியாக இறக்குறோம். அதுக்கு இடப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் வாழ்கிறோம். இதுதான் வாழ்க்கை. இதை நீ புரிஞ்சுக்கிடாமல் எங்கள் அப்பா சொன்னார், ஏற்று வீட்டுக்காரங்களை எனக்கு பிடிக்காது, அவங்க என் முன்னாடி சிரிக்கிறது என்ன, தோரணையாக போகிறது என்ன, வாரது என்ன, இதை நான் நுப்பாட்டணும். என்றைக்குமே என்னை பார்த்து வந்து அவங்க வந்து கவுந்துக்கிட்டு இருக்கணும், நிமிர்ந்து பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி நீ வந்து அந்த பிள்ளையை கட்டுன்னு நினைக்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை நான் சாத்தியமாகி காட்டுறேன். எங்கள் பெரியப்பா சேரக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னபோது கூட உங்களை கூப்பிட்டுலாம் நான் பேசுகிறேன். இந்த நிமிஷம் வரை பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எப்போவும் ஏற்று வீட்டுக்காரனோடு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்களோ, இனிமேலும் நீங்கள் என் ஃப்ரெண்டு எவனும் கிடையாது, இடத்த காலி பண்ணி போயிருங்க அப்படிங்கிறாங்க. போடா பாண்டியன் குடும்பத்துக்கு இப்படி போனதாக இருந்தால் நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த குமாருக்கு ரொம்ப கடுப்பாகுது. சரக்கை ஃபுல்லாக அடிக்கார். அடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்பவே லம்பிட்டு வராரு. அப்போ வந்து முத்துவேல் பார்க்குறாரு, டேய் உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், வச்சிட்ருக்கோம். நீ என்னென்னா இப்படி வந்திருக்க, உன் சேருக்கு சரியில்லை, அதனால தான் இப்படி இருக்க, மூதுரை பிச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. அன்னையோ நீ பெரிய பண்ணோம், வேலையை பார்த்துட்டு போகிறோம், எனக்கு ஏதாவது சொன்னால் எங்கள் அப்பா சொல்லுவார் வேலையை போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துவேலுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தார். உடனே சக்திவேல் உன் பையனோட எப்படி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. பிறகு என்னண்ணே, அவனுக்கு 1000 வழி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் குறைஞ்சிட்ருக்கூடாது. ஏன் அவன் வயசில் நீங்கள் அடித்தது இல்லையா சரக்கு? அடிச்சிருக்கீங்க தானே? அப்படி இருக்கும்போது வந்து இப்போ ஏன் நீங்கள் வந்து அவனை இது பண்ணுறீங்க? அவனுக்கு 1000 கவலை இருக்கும், விடுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப தப்பாக இருக்குடா, ரொம்ப தப்பாக இருக்குது, பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுங்க. அதுபோக பெரியப்பாவட்ட இப்படி பேசலாமான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேறியா அப்படிங்கிறாங்க. அண்ணே, உங்களுக்கு உங்கள் முகம் தானே முக்கியம், எனக்கு என் முகம் முக்கியம்ண்ணே, என் முகம் எனக்கு முக்கியம்ண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நான் குமாரை என் பிள்ளையாக தானே பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே பேச்சுக்கு மட்டும் சொன்னால் போதுமாண்ணே? நீங்கள் என் பையனுக்கு கல்யாணம் பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருவேன்னு நாலு என்னாச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலை. ஏன் நீங்கள் நினச்சா நாளைக்கு கூட பண்ணிக்க முடியும், ஆனால் பண்ணி வைக்க மாட்டீங்க. கையிலே பொண்ணு இருக்குது, உங்கள் சொந்த மச்சினனுக்கு பொண்ணு இருக்குல்ல, அதை கேட்டு கட்டி வைக்க முடியும்ல அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பிள்ளை வந்து ஃபாரின் மாப்பிள்ளை தான் எதிர்பார்த்துட்ருக்கா, அதுபோக அவங்க வந்து ஒரு வசதியான குடும்பத்துலேயே, அதுபோக வந்து சிட்டி வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுது அப்படிங்கிறாங்க. உங்கள் மச்சினனோட நம்ம எந்த வசதின்னு குறையாக இருக்கும்? இல்லை என் பையன் படிக்கலையா, அழகா இல்லையா அப்படிங்கிறாங்க. டேய் நான் வந்து இதெல்லாம் சொல்லி கேட்க முடியாதுலடா அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனா கேட்பீங்கண்ணே, பையன் என் பையன்ல, அதான் பிரச்சனை. சரிண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நாங்கள் வாட்ச் பண்ணி என் பையனை கல்யாணம் முடிச்சுக்கிறோம், அதுக்கெல்லாம் நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாட்டி. அப்போ அண்ணனை நீ 3ஆம் மனுஷன் மாதிரி தான் நினைக்கியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினைக்கிங்கண்ணே, இங்கே இருந்துக்கிட்டு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே இருந்துக்கிட்டு ஏற்ற வீட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே இருந்துக்கிட்டு உங்கள் தங்கச்சி முன்னாள் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நாங்கள் யாருக்காக நான் இது பண்ணுறது அப்படிங்கிறாட்டி. சக்திவேல் நீ என்னடா பேசுகிற, குமாரண்ணா நீ எப்படி பேசுகிறான், நீ என்ன எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அண்ணே வேறு எதுவும் பேச விரும்பலண்ணே, ஒரே வீட்டில் இருக்கோம், முகம் பார்க்கணும்ண்ணே, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே முத்துவேலுக்கு மனசுக்கே சரியில்லை. உடனே அவங்க அம்மா வராங்க. முத்துவேல் எதுவும் நினைக்காதையா, அந்த சக்திவேலும் மோகனும் வந்து குமாருக்கு கல்யாணம் முடியலன்னா ரொம்ப வெக்கையில் இருக்காங்க, அதனால தான் இப்படி பண்ணுறான். குமாரை நான் காலைல சத்தம் போடுறதையா, அவன் நீ பேசுறது ரொம்ப தப்புயா,
குமார் தான் என் மூத்த பையன், எனக்கு அவன் தான் பையன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவன் இன்னைக்கு. நீ யாருன்ன மாதிரி கேட்டு போகிறான், கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வடு வராங்க. ஏங்க நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த 2வது போன ஓடுகாலி தான். அவன் மட்டும் ஓடி போகாமல் இருந்தானா இப்போ இன்றைக்கி குமாருக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அவனும் என்ன எதிர்த்து பேசியிருக்க மாட்டான், இன்றைக்கி என் மனசும் கஷ்டப்பட்டுருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க குமார் வந்து பேசினாம்னா அது அவனை சார்ந்ததுங்க. அதுக்கும் என் ராஜ்யத்தான் நீங்கள் கரிச்சு கொட்டுவீங்களா? அவள் என்ன செஞ்சிட்டா? அவள் விரும்பிய பையனை அவள் கட்டிட்டான். ஏன் நம்ம ஒரு மாப்பிள்ளை பார்த்தா பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்க மாட்டோம்? கேட்க தான் செய்வோம் அப்படிங்கிறாரு முத்துவேல். நீங்கள் எங்கே கேட்டீங்க ராஜிக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது? அவள் வேண்டான்னு சொன்னான், அவள் வீம்புக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். இதான் நடக்கு. அப்போ அவளை குறைச்சுன்னா என்ன இருக்குது? இப்போ இதே இது நீங்கள் வந்து வீம்புக்கு கல்யாணம் முடிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை இன்னும் அங்கே போயிருக்காது. ஏன்னா ஒரு காலச்சூழல் மாதிரி இருக்கும்போது நம்மளே சேர்த்து கட்டி வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருப்பீங்க? அப்படி தெரிஞ்சாலும் கட்டி கொடுத்துருக்க மாட்டீங்க. இது நடந்திருக்கும். அவன் குமார் அந்த இதில் பேசிட்டு போகிறான். சரி விடுங்க, அவன் பேசுனது தப்பு தான். நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. குமார் உங்களை பேசும்போது எனக்கு வலிக்க தான் செஞ்சிச்சு. என்ன பண்ணுறது, நம்ம தலைவிதி, வேறு மாற்ற முடியாது. போய் தூங்க அப்படிங்கிறாங்க. நீ போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. வடுவு போய் தூங்குறாங்க. நைட்டு பூரா முழிச்சிட்டு இருக்காரு முத்துவேல், தூக்கமே வரலை. குமாரை நம்ம பெத்த பிள்ளைமா நினச்சவங்க வேலை ஏதோ பாருங்கன்ட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கையாக இருக்குது. உடனே ரொம்ப ஃபீல் ஆகி நேராக சரக்கு பாட்டில் எடுத்து ஃபுல்லாக அடிச்சிட்டு இருக்காங்க. சக்திவேலுக்கு 3 மணிக்கு மேலே போதை தெளிஞ்சிருது. அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் போடா, அண்ணனும் மரியாதையும் இல்லை, பெரியப்பான்னு மரியாதை இல்லை, அப்போ நான் எதுக்கு இருக்கணும், நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணே தம்பி கோவத்தில் சொல்லிட்டேன், குமார் ஏதோ பண்ணிட்டானே, சாரிண்ணே, காலையில் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேண்ணே, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, போய் தூங்க போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு தூக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ எனக்கு ஒரு 2 போக்கு போடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தான் உனக்கு இறங்கியிருக்கு போ அப்படிங்களாண்ணே, எனக்கு மனசே சரியில்லைண்ணே, குமாருக்கு கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் எனக்கு வந்து மனசே சரிருக்காதுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நான் தான் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு நீ கேட்க மாட்டேங்கிய அப்படிங்கிறாங்க. அண்ணே அந்த கதையை விடுண்ணே, எல்லாம் மாறிடும்ண்ணே, எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்துட்டேன் குமாருக்கு, குமார் பண்ணிடுவோம்ண்ணே, நம்ம அசிங்கத்தெல்லாம் அவன் தொடச்சிடுவோம்ண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா உனக்கு ஓவராகிட்டு போய் ரூமில் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ரூமில் விட்டு முத்துவேல் போய் படுத்துடுறாரு. காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னா குமார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் காலேஜ் படித்த ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போகிறாங்க. போயிட்டு டேய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அதுக்கு என்னடா செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னடா படிக்கும்போது வந்து லவ் பண்ண எவன் லவ் பண்ணாலும் சத்தம் போடுவேன், அந்த உங்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கிடையாது லவ் பண்ணால் அப்படி இப்படின்னு சொல்லுவேன், இப்போ இப்படி பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா வேறு வழி இல்லை, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, வசதி வாய்ப்பு இல்லையா, தொழில் இல்லையா, என்ன இல்லை, எல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் எங்கள் வீட்டுக்கு மைனஸ், எங்கள் வீட்டில் ஓடுகாலியால் என் கல்யாணம் நின்று போச்சு, இப்படிலாம் இருக்குது, அதனால் வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. குமார் உனக்கெல்லாம் அது செட் ஆகாது குமார் அப்படிங்கிறாங்க. செட் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு இந்த மாதிரி முடியெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டுருக்கூடாது, தாடியை ரொம்ப வைக்கக்கூடாது, எல்லாமே லைட்டாக இருக்கணும், பார்க்க ரசனையாக இருக்கணும், எப்பவும் மனம் வீசணும், அந்தளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு மேலே பேசுகிறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீ வந்து இங்கிலீஷ் கலந்து பேசணும், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வேறு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வீட்டில் வச்சு பேசிகிட்டு இருக்க முடியாது, கார் எடு வெளில போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்கில் போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்றாங்க. டேய் இங்கே வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் இங்கே வந்து சரக்கடிக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ வந்து பார்க்க பாவமாக தெரியணும், லவ் பண்ணது பொண்ணு முன்னாடி நீ பார்க்க பாவமாக தெரியணும், நான் அவனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லு, உடனே ஓகே அப்படின்னு சொல்லுது அளவுக்கு நீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படினால முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பண்ணுறாங்க. டேய் நீ சொல்லுற மாதிரி பண்ண நாடக காதல் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கடா அப்படிங்கிறாங்க. நீ வந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணுங்க, உனக்கு அவன் மனசில் யாரை பிடிச்சிருக்கு அதை முதல்ல சொல்லு, அதுக்கு ஏற்றாப்புல சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை பொண்ணு தான்டா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அத்தை பொண்ணுன்னா உங்கள் அத்தைட்ட கேட்ட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை எனக்கு தரமாட்டாங்க. சரி உங்கள் அத்தை பொண்ணுகிட்ட பேசிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அவளும் என்கிட்ட பேச மாட்டா, சண்டைக்காரி அப்படிங்கிறாங்க. அப்போ யாரை சொல்லுது நீ அப்படிங்கிறாங்க. வேறு யார், எங்கள் எதிர்த்து வீடு பாண்டியன் குடும்பம் தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீ இப்படி சொல்லுத, அடித்த போது இறங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவேன்னு தான் பார்த்தேன், நேற்று என்னன்னா ஒரு டீமை கூப்பிட்டு கேட்டால் அவனும் இது சரி வராதுங்கண்ணோ, நீனும் சரி வராதுங்க, என்ன தான் கதை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஓன் டேஸ்ட்டுக்கும் அந்த குடும்ப டேஸ்ட்டுக்கும் சரி வராது,
அந்த பிள்ளை அவங்க அப்பா அம்மா சொல்ல கேட்டு கரெக்டாக இருக்கிற பிள்ளை. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த குடும்பத்தை. அதனால் நீ வேறு யோசனை பண்ணு. லவ் மேரேஜுங்கிறது வந்து 2 பேருக்கும் பிடிச்சிக்கிட்டு பண்ணுறது சரியா? அதுதான் நல்லாயிருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் நீ என்னமோ அந்த பிள்ளை எப்படியாவது கல்யாணம் முடிச்சாகணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பொண்ணு வேணா அவங்க பெற்றவங்கள்ட்ட கேட்கணும், இதான் நடைமுறை அப்படிங்கிறாங்க. உன்னை கேட்டு வேஸ்ட்டு, நீ வீட்டுக்கு கிளம்புனா இப்படி செலவுக்கு இப்படி ஆட்டோவில் போ அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு குமார் கிளம்பிடுறாரு. இனிமேல் எவனையும் நம்ம கையில் சேர்த்தா சரி வராது, நம்மளாக தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக யோசனை பண்ணுறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது அவருக்கு தான் தோணுது, சரி ரைட்டு அரசி படிக்கிற காலேஜுக்கு நாளைக்கு போயிடுவோம். போயிட்டு அங்கே யார் நம்ம சொந்தக்கார பிள்ளையாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை மூலமாக சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி உங்கள் மச்சான் வந்து உன்னை விரும்புகிறாரு, நீ இல்லாமல் அவர் வாழ முடியாதுங்கிறாரு. என்ன அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுற காரணமே 2 குடும்பமுமே பிரிஞ்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் முடித்தா கண்டிப்பாக அந்த 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். எங்கள் பாட்டியும் எங்கள் பெரியம்மாவும் ரொம்ப மனசு வேதனைப்படுதாங்க. 2 பேர் பொண்ணுங்களும் வந்து ஏற்ற வீட்டில் இருக்காங்க, பேசக்கூட முடியல, பார்க்கக்கூட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். ஒரு வாரிசு வந்துச்சுன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ரொம்ப க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்காரு. அப்போ சொந்தக்காரங்க யார் இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. அப்போ சரி இந்த காலேஜ் நம்ம சொந்தக்காரங்க காலேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடிக்காங்க சேர்மனுக்கு. சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி இந்த காலேஜில் வந்து எங்கள் சொந்தக்காரங்க யாரும் படிக்காங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் சொந்தக்காரங்களா? உங்கள் ஊர்லேருந்து படிக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் லிஸ்ட்லாம் வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன், அவங்க சொந்தக்காரங்க வேணா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு 5-6 பேரை வாங்கி அனுப்புகிறாங்க. அதில் ஒரு 2 பேர் வந்து குமாருக்கு ரொம்ப உறவினராக வராங்க. அந்த 2 பேர்கிட்ட யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி இந்த பொண்ணுகிட்ட சொல்லி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சக்திவேல்கிட்ட வராரு. அப்பா நான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் கட்டிங்கிறேன்பா, ஆனால் அது உங்களுக்காக தான்ப்பா, எனக்கு பிடிச்சில்ல அப்படிங்கிறாங்க. டேய் ஊர் உலகத்துக்கு குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு வரணும், ஆனால் அந்த பாண்டியன் நம்மளை பார்த்தோன்னே அலறணும். ஆஹா நம்ம 2 ஆப்பு வச்சோம், அவன் ஒரு ஆப்பு சக்திவேல் வச்சாலும் வசமாக வச்சுட்டான், நம்ம ஆணி வேறையே ஆட்டிட்டான் அப்படின்னு நினைக்கணும். நீ அவன் கடைக்குட்டின்னு கொஞ்சிட்டு அந்த கடைக்குட்டியை நம்ம வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவன் அடங்கிடுவான்ல. இந்த சக்திவேல்கிட்ட முடியாது, இந்த முத்துவேல் குடும்பம் சக்திவேல் குடும்பம் பக்கத்தில் வர முடியாதுன்னு நினைப்பாம்ல அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா பெரியப்பா பேரெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்ன பண்ணணும் அவரோட என் அண்ணன்டா, அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. அதுபோக ராஜி மேலே அவருக்கு பாசம் இருக்குது, என்ன செய்ய முடியும்? சொத்தை எழுதி வச்சிட்டாரு, இல்லை சொத்தை கொடுத்துட போகிறோமா? எங்கள் அண்ணன் சொத்து என் சொத்து எல்லா சொத்தும் உனக்கு தான்டா. என்ன வாராவில் நீ பொண்டாட்டியாக நினச்சி வைப்பியா, இல்லை பேருக்கு ஒரு வாரமாக வைப்பியா, அது ஓஞ்சௌரியம். அப்போ அந்த லைனில் வரமாட்டேன். ஆனால் பாண்டியை அசிங்கப்படணும், பாண்டியை என்னையை பார்த்தா கவுந்து நிற்கணும், அதுக்கு இந்த குமார் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாமே நடக்கும்பா அப்படி நடக்கணும்டா, நடக்கணும். அப்பா அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு தலைமுறை இல்லைடா, 2 தலைமுறையா. உங்கள் அத்தைக்காரி என்றைக்கு வந்து ஓடுகாலியாக மாறினாலோ அன்னைக்கு அசிங்கப்பட்டேன் ஊர் உலகத்தில். நான் விரும்பின பொண்ணை கூட இன்னும் கட்டலடா. வேறு வழியே இல்லாமல் எங்கள் ஆத்தா வந்து ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளையை கட்டி கொண்டு வச்சாங்க. அந்த மாதிரி எந்த வாழ்க்கையும் அமைச்சிக்க முடியல. ஏன்னா அதுக்கு காரணமே அந்த பாண்டியன் தான். இந்த பாண்டியன் குடும்பம் அந்த ஊரில் இருக்கக்கூடாது. நீ கட்டிட்ட ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மட்டும் இந்த வீட்டை காலி பண்ணி போயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம முன்னாடி அவங்க தோற்றுடுவாங்க. இது நம்ம பண்ணியே ஆகணும். என்ன ஆனால் பண்ணது வரைக்கும் எங்கள் அண்ணாச்சிக்கு தெரியக்கூடாது, எனக்கு தெரியாத மாதிரி தான் நீ காட்டணும். அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு நீ சொன்னனா எங்கள் அண்ணன் என்னை சத்தம் போடுவார். சத்தம் போட ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் என்ன, எங்கள் மைனி பங்கும் எங்கள் அண்ணன் பங்கும் ராஜி பங்கும் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ சொத்துல அவங்க பங்குதாராக வந்துடுவாங்க. அதுக்கு நம்ம விடக்கூடாது. ஒட்டுமொத்த சொத்துக்கும் குமார் தான் அதிபதியாக இருக்கணும். என்ன நான் கிங்காக இருக்கணும், நீ கிங் மேக்கராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ரைட்டு, சரி ரைட்டு, அதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கடா, எப்படி பேசணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அது ரெடி பண்ணிட்டோம்ப்பா. நம்ம சொந்தக்கார பிள்ளை 2 பேர் அந்த பிள்ளை காலேஜில் படிக்காங்க, அந்த பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு நான் அசுக்கா பண்ண போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா பண்ணுடா, சிறப்பாக பண்ணு அப்படிங்கிறாங்க. அதனால் அன்றைக்கி அந்த பொழுது போகுது. மறுநாள் காலைல விடியுது. விடிஞ்ச பின்னாடி நேராக காலேஜுக்கு வாசலில் நிற்காங்க. அப்போ எல்லாருமே
காலேஜுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது நேரம் மணி 9 மணி ஆகுது. அப்போ அந்த உறவினர் பொண்ணு வருது. "ஏம்மா நில்லும்மா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லை, உன் கிளாஸ்மேட் அரசி இருக்காள்ல" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்" அப்படிங்கிறாங்க. "அவள் எனக்கு அத்தை மகா" அப்படிங்கிறாங்க. "அதான் தெரியுமே" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், அத்தை மகா. அவளை நான் மனசார விரும்புகிறேன். அவளை வந்து நான் அணு அணுவாக காதலிக்கிறேன். அவள் இல்லாமல் என்னால் வாழ இயலாது. அவள்கிட்ட என்னால் பேசவும் முடியலை. எதித்த வீட்டில் இருக்கா, எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஆகலை. ஆனால் அந்த 2 குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் அவளை வந்து கல்யாணம் பண்ணி எங்கள் குடும்பத்துக்கு கூட்டி போகிறது மூலமாக 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நிறைய வாட்டி எனக்கு கல்யாணம் நின்று போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினச்சிருக்கலாம், நீங்களாம் நினச்சிருக்கலாம். நான் தான் பொண்ணு வீட்டில் நான் கட்டின அரசியை தான் கட்டுவேன்னு சொல்லி தான் ஒரு கல்யாண வீட்டில் உள்ள பொண்ணையும் நான் சம்மதிக்கலை. அரசியை நான் விரும்புகிறேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை அரசிகிட்ட சொல்லிடலாமா அப்படிங்கிறாங்க. "கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன்" அப்படிங்கிறாங்க. "என் நம்பர் இருக்கா?" அப்படிங்கிறாங்க. "உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை" அப்படிங்கிறாங்க. "சரி, ரைட், நம்பரை வாங்கிக்கோ, உன் நம்பரை தா" அப்படிங்கிறாங்க. வேறு அரசியும் காலேஜுக்கு வராங்க. அப்போ குமாரோட உறவினர் பொண்ணு சொல்கிறாங்க, "இந்த மாதிரி உன்கிட்ட தனியாக பேசணும்" அப்படிங்கிறாங்க. "என்ன விஷயம்?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, தனியாக பேசணும்" அப்படிங்கிறாங்க. "சரி சொல்லு" அப்படிங்கிறாங்க. "தனியாக பேசணுங்கிறேன், சொல்லுங்கிறேன்" அப்படிங்க. "சரி வா, வெளியே போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு பின்னாடி போகிறாங்க. "சொல்லு, என்ன விஷயம்?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் ஒன்று ஒரு பையன் சின்சியராக லவ் பண்ணுறான். அவன் நீ இல்லைன்னா வாழ முடியாதுங்கிறான்" அப்படிங்கிறாங்க. "நான் இல்லாமல் வாழ முடியாதா? ஏன்? என்னையை லவ் பண்ணுறான் யார்?" அப்படிங்கிறாங்க. "அண்ணா, தெரிஞ்சால் நீ ஷாக்காவ" அப்படிங்கிறாங்க. "சொல்லு, நான் ஷாக்காரானா ஆகலைன்னு பார்ப்போம். நான் வந்து எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் கலெக்டர் தான் ஆவேன். எக்ஸாம் எழுதி போகணுன்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்றாங்க. அதுபோக எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளை. எங்கள் குடும்பத்துக்கு நான் தான் செல்ல பொண்ணு. நான்லாம் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன். சரியா? அது யாராக இருந்தாலும் சொல்லிடு, நான் கிளம்புறேன்" அப்படிங்கிறாங்க. "இல்லை இல்லை, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க" அப்படிங்க. "யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ண மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. "யாருன்னு தெரிஞ்சால் அவன் முடிவை மாற்றுவேன்" அப்படிங்கிறாங்க. "யார்?" அப்படிங்கிறாங்க. "வேறு யார், உங்கள் எதித்த வீட்டில் இருக்க குமார் தான்" அப்படிங்கிறாங்க. "என்னது, குமார் என்ன லவ் பண்ணுறானா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், குமார் என்ன உங்களை லவ் பண்ணுறாராம். அவர் நீங்கள் இல்லைன்னா வாழ முடியாதுங்கிறாரு. அதனால் அவங்கள ஏற்றுக்கோங்க" அப்படி இப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு, அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை" அப்படிங்கிறாங்க. "காலேஜுக்கு வெளியே பாரு, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு தெரியாமையே அவர் பார்த்துட்ருக்காராம். உனக்காக நிறைய பொண்ணை வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாராம். அதுபோக வந்து 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா இது மட்டும்தான் வழி" அப்படின்னு அவர் சொல்கிறாரு. "உங்கள் பாட்டியும் உங்கள் மூத்த மாமா ஒய்ஃபும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். 2 பேர் மகளும் வந்து அந்த பாண்டியன் குடும்பத்தில் இருக்காங்க. ஆனால் நம்மளை பார்க்கவும் முடியல, பேசவும் முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குடும்பம் 2ம் ஒன்று சேர்ந்துரும்" அப்படின்னு சொல்லி குமாரன் நினைக்காங்க. "நீ என்ன சொல்கிற?" அப்படிங்கும்போது அரசி ரொம்பவே யோசிக்கிறாங்க. நம்ம ஒரு வாழ் சுயநலத்தை தாண்டி நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா அப்போ இப்படி ஒரு நிலையும் பண்ணலாமா? குமார் நீ லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. உடனே அவன் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, "என்ன சொல்லு, பதில் சொல்லு" அப்படிங்கிறாங்க. "இல்லை இல்லை, நான் எதுனாலும் யோசனை பண்ணி 2 நாளில் உனக்கு சொல்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "சரி சரி, 2 நாளில் சொல்லு, நாங்கள் பதில் சொல்லணும்" அப்படிங்கிறாங்க. குமார் என்ன லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி அரசி ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.